அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் போட்டியிடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு வாக்களித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னைக்கு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மீண்டும் பிரதமராக போகிறது 100% உறுதியாகிவிட்டது. அப்போ 100% உறுதியாக நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரதமர் வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஓட்டு கேட்பாங்க. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தான் 3வது முறையாக வரப்போகிறது ஏறக்குறைய கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அப்போ பிரதமர் வேட்பாளர் பிரதமர் மோடி தான் அப்படின்னும் போது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் உடைய வெற்றி பெற்றாதான் அதனுடைய கோயம்புத்தூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து மத்திய அரசு நலத்திட்டங்களாகட்டும், அப்புறம் கோயம்புத்தூர் நல்ல ஒரு வளர்ச்சியான பதவி கொண்டு செல்ல போகிறதுக்காகட்டும் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய வெற்றி பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றி மட்டுமல்ல, இது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கான வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். கோயம்புத்தூர்னா மருதமலை, வெற்றின்னா அருமை என்ன அண்ணாமலை ஐபிஎஸ் தான். எனவே வரையிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள், இளம் வாக்காளர்கள், மாணவ கண்மணிகள் அனைவரும் அருமை அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. ஏன்னா மாறி மாறி இந்த திமுக அண்ணா திமுக போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பொய்யான வாக்குறுதி சொல்றாங்க. அந்த பொய்யான வாக்குறுதியே அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸே சொன்னாருங்க. அது போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு தொடக்கிறதுக்கு கூட அந்த பேப்பர் அதுதான் உதவும் பொழுது, மற்றபடி வேறு எதுக்குமே உதவாது. எனவே இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு